அனைவருக்கும் வணக்கம். நேற்று மே 26ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தாலும் வழக்கமாக டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழில் சொன்ன ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சில தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டாட்டிஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் ஒரு செபி ஸ்டாட்டிஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங், நோ எனி ரெக்கமெண்டேஷன், ஒன்லி இன்ஃபர்மேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். இந்த வீடியோ நம்ம பார்க்குறது ரிசல்ட் டிவெண்ட் அப்கமிங் போர்டு மீட்டிங். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி சையாத்ரி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். 287 ரூபா கேன் பேஸ், 4 கோடி கிட்ட நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் 1% டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டவுனாக இருக்குது. மற்றபடி கம்பெனி 4 கோடி 27 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1/4%. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து இன்னும் வெளிவரல. செகண்ட் வந்து அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். முன்ஜால் ஷோவால் லிமிடெட் கேன் பேஸ் 141, கிட்டத்தட்ட 9 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 3%, நெட் ப்ராஃபிட் 14% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க முன்ஜால் ஷோவா. அதுமாதிரி டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு ₹4.50 தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 3% மேலே இருக்குது. ஸ்ட்ரிக்டாக வந்து ஆட்டோ காம்பனண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். மோண்டே கார்லோ ஃபேஷன் லிமிடெட் 610 ரூபா கரண்ட் பேஸ், 10 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 18 கோடி. ஸோ லாஸ் குறைஞ்சிருக்கு. பட் போன குவார்ட்டரில் நல்லா ப்ராஃபிட் பண்ணாங்க, 96 கோடி. ஸோ ப்ராஃபிட்லேருந்து இப்போ லாஸில் வந்திருக்காங்க. ஸோ ரிசல்ட் அந்த வகையில் டவுனு தான். பட் இருந்தாலும் கம்பெனி ஒரு ஷேருக்கு ₹20 டிவிடெண்ட் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3.25%. செக்டர் வந்து கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்பரல்ஸில் இருக்காங்க. மோண்டே கார்லோ. ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் லிமிடெட் 7183 ரூபா கரண்ட் பேஸ், 55 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 29% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டவுனாக தான் இருக்குது. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ₹25 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் வந்து 1/4%. செக்டர் வந்து லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடர். பிரையர் கார்ப்பரேஷன்ஸ் லிமிடெட் 5129 ரூபா கரண்ட் பேஸ், 143 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 32%, நெட் ப்ராஃபிட் 49% உயர்ந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக பேயர் கிராப் சயின்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ₹35 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1/2% அதிகமாக இருக்குது. செக்டர் வந்து பெஸ்டிசைட் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸ். பிடிசி இந்தியா லிமிடெட் 186 ரூபா கரண்ட் பேஸ், 372 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 14% டவுன் ஆயிருக்கு. ஸோ சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 308% உயர்ந்திருக்கு. குவார்ட்டர்லேயும் அதே தான். சேல்ஸ் டவுன் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் மட்டும் 105% வந்திருக்கு. காரணம் வேறு ஒன்றும் இல்லை, அதர் இன்கமில் ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. 300 கோடி கிட்ட என்னமோ அதர் இன்கம்லேயே வந்திருக்கு. அந்த காரணத்தினால தான் ரிசல்ட்டு நல்ல ஒரு ரிசல்ட் மாதிரி தெரியுது. மற்றபடி ரிசல்ட்டு ஒரு ஓகேவான ரிசல்ட்டாக தான் இருக்கும். அதுமாதிரி டிவிடெண்ட் தராங்க. ஒரு ஷேருக்கு ₹6.70 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3% அதிகம். செக்டர் வந்து பவர் ட்ரேடிங்கில் இருக்காங்க. பிடிசி இந்தியா. பிலானி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா ₹4747 ரூபா, 25 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 31 கோடி ப்ராஃபிட். இப்போ அப்படியே லாஸ் பண்ணியிருக்காங்க. போன டிசம்பரில் கூட பார்த்தீங்கன்னா 13 கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டு இப்போ லாஸில் போயிருக்காங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுன் தான். கம்பெனி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கம்பெனி வழக்கம் போல் ₹15 டிவிடெண்ட் தராங்க. ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் 1/4%. செக்டர் வந்து ஹோல்டிங் கம்பெனி. பனாமா பெட்ரோச்செம் லிமிடெட் 367 ரூபா கரண்ட் பேஸ், 44 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 6% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 27% டவுன் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரிசல்ட்டு டவுன் தான். டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா ₹3 தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 3/4%. செக்டர் வந்து லூப்ரிகன்ஸ். ஜில்லட் இந்தியா லிமிடெட் 9404 ரூபா கரண்ட் பேஸ், 159 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 60% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு ஜில்லட் இந்தியா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் சூப்பராக தான் இருக்குது. ₹47 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் 6% வருது. செக்டர் வந்து பர்சனல் கேர். விக்டோரியா மில்ஸ் லிமிடெட் 6751 ரூபா கரண்ட் பேஸ். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எனக்கு பெருசாக சேல்ஸ் பண்ணுறதில்லை. எனக்கு ரெண்டல் இன்கம் தான் நினைக்கிறேன். அதனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72% உயர்ந்திருக்க மாதிரி போட்டிருக்கேன். பட் காரணம் என்னென்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் ₹1,34 லட்சம் லாஸு, இப்போ பார்த்தீங்கன்னா 38 லட்சம் மட்டும் லாஸு. ஸோ அந்த வகையில் லாஸ் குறைஞ்சிருக்கு. மற்றபடி ரிசல்ட்டு டவுனு தான். ஏன்னா ப்ராஃபிட் எதுவும் பண்ணுறதில்லை. அதுமாதிரி ₹50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3/4% வருது. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. விக்டோரியா மில்ஸ். மகாராஷ்டிரா சீம்லெஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா ₹693 ரூபா கரண்ட் பேஸ், 242 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 17%, நெட் ப்ராஃபிட் 15% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு. 10% மேலே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ₹10 டிவிடெண்டும் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.5% வருது. செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட். கேஇசி இன்டர்நேஷனல் லிமிடெட் 861 ரூபா கரண்ட் பேஸ், 268 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 11%, நெட் ப்ராஃபிட் 76% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை கேஇசி இன்டர்நேஷனல் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ₹5.50 டிவிடெண்டும் தராங்க. டிவிடெண்ட் 1/2%. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்.
சாக்ஸாஃப்ட் லிமிடெட் 200 ரூபா காண்பிது, 30 ரூபா டிவிடெண்ட், 30 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 73% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் 29% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இயரில் நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்குது, சூப்பரான ரிசல்ட்டு. ஐ நேற்று இந்த ஸ்டாக்கு 13% என்னமோ இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. மேபி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இம்ப்ரூவ் பண்ணாங்களா இல்லை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணாங்கிறத நான் அதை தேடி பார்க்கலாம். 40 பைசா டிவிடெண்ட் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து ஒரு சின்ன டிவிடெண்ட் தான். இதற்கான ரெக்கார்ட் வந்து ஆகஸ்ட் 1 ஸ்ட்ரிக்டாக வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. பட் இந்த ரிசல்ட்டுக்கு இவங்க மேலே போச்சா இல்லை அதுக்கு முன்னாடியே ரிசல்ட் நல்லா இருக்கும்னு நினச்சி மேலே கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. பட் நேற்று ஸ்டாக்கு 13% மேலே போயிருந்துச்சு. சுந்தரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் 5356 ரூபா கரண்ட் பேஸு, 553 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 5%, நெட் ப்ராஃபிட் 17% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் தான். டிவிடெண்டாக 21 ரூபாயும் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 4% அதிகமாக இருக்குது. ரெக்கார்ட் வந்து 9 ஜூலையாக இருக்கலாம், கொஞ்சம் டவுட் இருக்குது. ஸ்ட்ரிக்டாக வந்து என்பிஎஃப்சி. மேஜிஸ்டிக் ஆட்டோ லிமிடெட் 333 ரூபா கரண்ட் பேஸு, 7 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷமும் லாஸ் தான், போன குவார்ட்டர்லையும் லாஸ் தான். பட் லாஸ் வந்து கூடியிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஏன்னா போன குவார்ட்டரில் பண்ணதோட போன வருஷம் பண்ணதோட அதிகமாக லாஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் 5 ரூபா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.5%. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 செக்டர் வந்து டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க மேஜிஸ்டிக் ஆட்டோ. லூமேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 2907 ரூபா கரண்ட் பேஸு, 44 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 24%, நெட் ப்ராஃபிட் 22% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 35 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.25%. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 7 ஆகஸ்ட். ஸ்ட்ரிக்டாக வந்து ஆட்டோ காம்பனண்ட். இந்தியா பெஸ்டிசைட் லிமிடெட் 171 ரூபா கரண்ட் பேஸு, 22 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 64%, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2068% வந்துருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் வெறும் 1 கோடி, இப்போ அப்படியே 22 கோடி. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா பெஸ்டிசைட். பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக்கில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. ஸ்டாக்கில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நேற்று பார்க்க முடியல. மேபி ரிசல்ட்டு மார்க்கெட்டுக்கு அப்புறம் வந்துச்சு, இல்லை மார்க்கெட் இருக்க டைம்லேயே வந்துச்சுன்னு தெரியல. 75% டிவிடெண்டும் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1/2% கிட்ட வருது. ரெக்கார்ட் வந்து 12 ஆகஸ்ட் 2025. செக்டர் வந்து பெஸ்டிசைட் அக்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க இந்தியா பெஸ்டிசைட். ஸோ சில ஸ்டாக் இப்படி தான் நல்லா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பட் எந்த மாற்றமும் இருக்காது. சில ஸ்டாக் ரிசல்ட் மோசமாக இருந்தால் கூட அந்த ஸ்டாக்கை தூக்கி கொண்டாடுவாங்க. ஸோ நம்ம சோசியல் மீடியா மாதிரி தான். சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நல்லது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வீடியோ பெருசாக அவங்களுக்கு வராது. அவங்கள கூப்பிட்டு வச்சு யாரும் இன்டர்வியூ பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு திணையில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணுவாங்க, நீங்கள் தூங்குற ஸ்டைல் சூப்பராக இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட்டும். சிலரும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஸ்டாக்கை தூக்கி வச்சு கொண்டாடாமல் எங்கேயோ படுத்து தூங்கிட்டு இருக்க ஸ்டாக் எடுத்து வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஸோ இது மார்க்கெட்டும் அப்படி தான், நம்மளும் அப்படி தான் இருக்கோம். ஸோ சொசைட்டி அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் எதிர்பார்த்துட்டே இருக்கணும் மார்க்கெட்டில். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 431 ரூபா கரண்ட் பேஸு, 2500 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 29%, நெட் ப்ராஃபிட் 3%. சேல்ஸ் 29% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் வந்து 3% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுன் தான். டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 10 ரூபாயும் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 5 செப்டம்பர். செக்டர் வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ். பவர்கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் 84 ரூபா கரண்ட் பேஸு, 687 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1% குறைஞ்சிருக்கு, டவுன் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 155% உயர்ந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் செலவினங்களை குறைச்சிருக்காங்க, எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சிருக்கு இந்த தடவை. அதனால தான் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை பிஜி இன்வெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட் தான். அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ஆக்சுவலி டிவிடெண்ட் கிடையாது, அது இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். பட் நம்ம டிவிடெண்ட் சொல்லியே பழகிட்டோம். இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனில் 3 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 67 பைசா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தராங்க. டேக்ஸபிள் டிவிடெண்டாக 48 பைசா. ரீபேமெண்ட் ஆஃப் எஸ்பிவி டெப்ட், அதாவது இவங்க கடன் கொடுத்துருக்காங்களா எஸ்பிவிக்கு, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், அதாவது அந்த அசெட்டுக்கு, இனிஷியல் பப்ளிக் அசெட்டுக்கு, அந்த அசெட்லேருந்து வர ரீபேமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 75 பைசா தராங்க. டேக்ஸ் செப்டம்பர்டாக 9 பைசாவும், ட்ரெஷரி இன்கமாக 1 பைசாவும் தராங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ரூபா தராங்க. இதை பற்றி நம்ம பிஜினோட பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது எப்படி அவங்க டிவிடெண்டை பிரித்து தராங்க அப்படிங்கிறது. ஸோ அதில் உள்ள கணக்கு தான் வருது இதுலேயும். ஸோ ரீபேமெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, டேக்ஸபிள் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 48 பைசா தான் தராங்க. இதற்கான ரெக்கார்ட் வந்து 29 மே. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் 25 15 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து பவர் டிரான்ஸ்மிஷனில் இருக்காங்க. பிஜி இன்வெர்ட் நல்ல ஒரு 3 ரூபா டிவிடெண்ட் வருஷத்துக்கு 12 ரூபா தராங்க. அதுமாரி நெக்ஸ்ட் இயர் ஃபைனான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா இப்போ 26க்கும் 12 ரூபா தரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் மகிழ்ச்சி தான். கரண்ட் ப்ரைஸ் 84. ஸோ 84 ரூபாங்கும் போது 12 ரூபாங்கும் போது உங்களுக்கு 15% வரைக்கும் வெறும் இன்ட்ரெஸ்ட்டாகவே, அதாவது நமக்கு டிவிடெண்டாகவே வந்துடும். ஸோ இது வரைக்கும் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனது வந்து 2021 மேல லிஸ்ட் ஆனாங்க. லிஸ்ட் ஆனதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 46 ரூபா 50 பைசா வந்து இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ரிட்டனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் டிடிஎஸ்லாம் கழிச்சா கூட 40 ரூபா உங்களுக்கு கிடச்சிருக்கும்.
பட் நீங்கள் ரூபாய்க்கு அந்த டைமில் வாங்கியிருப்பீங்க. ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கு இப்போ 84 ரூபா ஆகிட்டு 15 ரூபா உங்களுக்கு அதை லாஸ் காட்டும். பட் ஓவரால் இவங்க 40 ரூபா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 15 ரூபா அதில் கழிச்சாலும் 30 ரூபா நீங்கள் இன்னமும் 25 ரூபா இன்னமும் நீங்கள் லாபத்தில் தான் இருப்பீங்க. வருஷத்துக்கு 5% மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும். பட் இதோட ஃபியூச்சர் என்னன்னா இது இன்னும் பல வருஷங்கள் இருக்கும். ஸோ அப்படி பல வருஷங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் 6 வருஷம் 7 வருஷத்துலேயே நீங்கள் போட்ட போனால் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். மீதி அதுக்கப்புறம் வரது ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இது ஒரு நல்ல ஸ்டாக் யூனிட் மாதிரி தான் தெரியுது. அதுமாதிரி நிறைய நண்பர்கள் சில பேருக்கு டவுட் இருக்கும். நான் அந்த ஃபேஸ் வேல்யூவில் வந்து 100 ரூபான்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலி பிஜி இன்வெர்ட்டுக்கு ஃபேஸ் வேல்யூவே கிடையாது. ஃபேஸ் வேல்யூங்கிறது அவங்க இஷ்யூ ப்ரைஸ் தான் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்கிறாங்க. பட் இது யூனிட்டு, இது வந்து ஷேர் கிடையாது. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஃபேஸ் வேல்யூங்கிறது நாட் அப்ளிகபிள் தான் வரும். ஸோ நிறைய சில வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. பட் நீங்கள் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ கிடையாது, அது இஷ்யூ ப்ரைஸ். அவங்க இஷ்யூ பண்ணும்போது 100 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணாங்க. அதேமாதிரி இதில் ஸ்பிரிட்டு போனஸ்லாம் வருமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்பிரிட்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை, போனஸும் தரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது எனக்கு தெரிஞ்ச தனிப்பட்ட கருத்து. ஸோ நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எந்த இன்விட்டோ ரிட்டு இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போனஸோ ஸ்பிரிட்டோ கொடுத்து நான் இது வரைக்கும் கேள்விப்படல. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ முச்சத்தில் இவங்களுக்கு வந்து ஃபேஸ் வேல்யூங்கிறது கிடையாது. இவங்க வந்து வழக்கம்போல இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அது வேணால் யூனிட் வந்து எக்ஸ்ட்ராவாக அலாட் பண்ணி வேணால் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். மற்றபடி போனஸு ஸ்பிரிட் இந்த மாதிரி இருக்குது வாய்ப்புகள் இல்லை. அதுமாதிரி நெக்ஸ்ட் இயரும் 12 ரூபா தரேன்னு சொல்லிட்டாங்க. அந்த வகையில் மகிழ்ச்சியான செய்தி தான். பட் இது வரைக்கும் இப்போதைக்கு புதுசாக எதுவும் அக்விசிஷன் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்பும் அதிகமாக இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு பெருசாக அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி அதிலே சொல்லியிருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஸோ மேற்கொண்டு இவங்க அக்விசிஷன் பண்ணுவாங்கிறது டவுட்டு தான். பட் இது வரைக்கும் இருந்த அக்விசிஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 5 எஸ்பிவியும் இப்போ இவங்க கண்ட்ரோலில் வந்துட்டு. ஸோ மேற்கொண்டு இன்கம் வேணால் அதிகரிக்கலாம், செலவு குறைஞ்சா இன்கம் அதிகரிக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை, அடுத்த வருஷம் என்ன மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. 2 ஸ்டாக் தான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஐஎல் அண்ட் ஏஎஃப்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9.84 ரூபா ஒரு பென்னி ஸ்டாக்கு. இந்த குரூப் சார்ந்த ஸ்டாக்கு மற்ற ஸ்டாக் நிறைய ஸ்டாக் மோசமான ஸ்டாக்கு இருக்க மாதிரி தெரியுது. அது இதே குரூப் தான் நினைக்கிறேன், பட் நான் வெரிஃபை பண்ணல. 29 மேலே இவங்களுக்கு போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. எதுக்கு இந்த டீட்டெயிலாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து பென்னி ஸ்டாக் தான், பட் நல்ல ஒரு டிவிடெண்ட் தரக்கூடிய ஸ்டாக்காக இருக்காங்க. கடந்த ஒரு 4-5 வருஷமாக பார்க்கலாம். நீங்கள் 80 பைசா 70 பைசாலாம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க போன வருஷம். ஸோ 10 ரூபா ஸ்டாக்கு 70 பைசாங்கும் போது 7% டிவிடெண்ட் வரும். ஸோ இப்போ என்ன மாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இதே செக்டாரில் சேர்ந்து இதே மாதிரி லோகோ உள்ள நிறைய கம்பெனி பார்த்துருக்கேன், அவங்க வந்து திவாலாகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் நல்லா வெரிஃபை பண்ணுங்கள். நான் இங்கே எல்லாம் சொல்கிறது எல்லாமே முழுக்க தகவல் தான். அதுமாதிரி சில ஸ்டாக்கை பற்றி நான் பேசுவேன், சும்மா ஒரு குறிப்பாக தான் சொல்லுவேன் தவிர அது ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது, ஒரு எச்சரிக்கை மாதிரி தான். அதேமாதிரி இந்த நேற்று கூட ஒரு ஸ்டாக்கை போட்டிருந்தேன், முராயோ ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்டாக்கு. அது ஒரு பெனி ஸ்டாக்கு, ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டாக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 0 தான். நண்பர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பட் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணல. அதுமாதிரி அந்த நண்பர் கமெண்ட் பண்ணது கூட மற்றவங்களுக்காக, அதான் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க, இந்த ஸ்டாக்கில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 0 அப்படிங்கிறதுக்காண்டி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோட கமெண்ட்டும் பாருங்கள். நிறைய பேர் போட்டுறையும் போட்டிருப்பாங்க, தூட்டுறையும் போட்டிருப்பாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படலை. அதில் உங்களுக்கு நல்ல விஷயம் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் எல்லா விஷயத்தையும் வீடியோவில் சொல்ல முடியாது. அதுமாதிரி நான் எந்த ஸ்டாக்குமே நான் ரெக்கமெண்டும் பண்ண முடியாது. ஸோ நீங்களாக தான் ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து ரெக்கமெண்ட் எடுத்து நல்ல ஸ்டாக்கை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். நானும் அப்படி தான் தேர்ந்தெடுத்துட்ருக்கேன். இவ்வளோ வருஷமாச்சு, இது வரைக்கும் நான் எந்த ஸ்டாக்கையும் யார் சொன்னாங்கிறதுக்காண்டி பெரும்பாலும் வாங்குறது கிடையாது. பேருக்கு வேணால் சின்னதாக ஒரு ஸ்டாக்கை யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி வாங்கி பார்ப்பனே தவிர அதில் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ உங்கள் பணம் உங்கள் ரிஸ்க்கு நீங்கள் தான் எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கோங்க. தெரிலங்கிறத எதனால தான் சொல்ல போகிறோம், கடைசி வரைக்கும் தெரிலன்னு தான் சொல்லிட்டு இருப்போம். கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இப்போ எல்லாமே ஈஸி தான். சாதாரண இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சாலே போதும். நானும் பெரிய இங்கிலீஷில் எக்ஸ்பர்ட் கிடையாது, ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். எனக்கு இங்கிலீஷ்னாவே பிடிக்காது. இருந்தாலும் நான் இப்போதைக்கு இந்த வீடியோலாம் போட்டது காரணம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கிலீஷ் படிச்சிட்டேன். படிக்கும்போது எனக்கு தெரியாது, படிப்பை விட்டதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ நீங்களும் கற்றுக்கோங்க. மார்க்கெட் ரொம்ப சூப்பர். கொஞ்சமாக படிச்சுக்கோங்க, ரொம்ப இல்லாட்டாலும் சாதாரணமாக கற்றுக்கோங்க. ஒரு ஸ்டாக்கை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்களா அதே முக்கியமாக பாருங்கள். அதுக்கும் குறைவான ஸ்டாக்கில் கொஞ்சமான அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன், நம்ம நியூஸ்க்கு பலபடி வந்துடலாம். சம்மதன் மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட் 150 ரூபா கரண்ட் பேஸு, 29 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்டு அதோட போனஸு ரிசல்ட் 3மே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி மதர்சன் வயரிங் இருக்குது, அவங்களும் சேம் இதே தான். டிவிடெண்டு போனஸு ரிசல்ட் 3மே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி போனஸ் என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. போன வருஷம் இந்த மார்ச்சில் 50 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த வருஷத்தில் இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க, சம்மதன் மதர்சன் இன்டர்நேஷனல். ஸோ இந்த காலையில் இன்றைக்கோட முடிச்சிடலாம். வீடியோ நீங்கள் போடுறதுக்கு லேட் ஆகிட்டு, ஏன்னா வீடியோ எடிட் பண்ணதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு. ஸோ அதனால் லேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கே உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.